Dear students, last class we were discussing about the second step in metallurgical process, அதாவது extraction of crude metal பற்றி பார்த்தோம். அந்த extraction of crude metalல first step போன class பார்த்தோம், conversion of ore into its oxide. ஒரு ore particle எப்படி metal oxide convert பண்ணுறது அப்படின்றத போன classல பார்த்தோம். Today we are going to see about how metal oxides are reduced to elemental metal. மெட்டல் ஆக்சைட்லேருந்து எப்படி எலமெண்டல் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது, என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். அப்போ மெட்டல் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணால் அதுக்கு பேர் ரிடக்ஷன். அதனால தான் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டல் ஆக்சைட்ஸ் கேன் பி ரெடியூஸ்டு டு க்ரூட் மெட்டல் பை யூஸிங் எ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷன் கேரி ஆன் பண்ணோன்னா நமக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தேவைப்படுது. யாரெல்லாம் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தலாம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அண்ட் அதர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சச் அஸ் சோடியம். ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்துறது எதை பொறுத்து இருக்குன்னா மெட்டல் ஆக்சைட்ஸோடைய நேச்சரை பொறுத்து தான் இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, the choice of reducing agent depends on nature of metal. அப்போ மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் cannot be used as a reducing agent for reactive metals. ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சச் சோடியம், பொட்டாசியம், அலுமினியத்துக்கெலாம் கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்த முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் கார்பனோட ரியாக்ட் பண்ணி கார்பைட்ஸாக மாறிடுவாங்க. சரியா? அதனால கார்பன் இஸ் நாட் அ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ். அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு cannot be used to reduce oxides such as zinc oxide, aluminum oxide. இதெல்லாம் எதனால் இதெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்றத எலங்கம் டயக்ராம் மூலயமா நமக்கு தெரிய வரும். இதே பாடத்தில் அடுத்தடுத்த டாப்பிக்கில் வரும் உங்களுக்கு எலங்கம் டயக்ராம் படி. ஸோ we study the selection of suitable reducing agent by applying எலங்கம் டயக்ராம். அப்போ எலங்கம் டயக்ராத்தை பேஸ் பண்ணி நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணலாம். ஸ்மெல்டிங். In this method, a flux and a reducing agent such as carbon monoxide, aluminum is added to the concentrated ore. ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளக்ஸ்ன்றது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். அது ஓர் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கேங் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து ஸ்லாகாக மாறிடும். அப்போ மெட்டல் ஆக்சைட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அது ரெடியூசிங் ஏஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணி என்ன ஆகிடுது, எலமெண்டல் மெட்டலாக மாற்றப்படுது. அதனால தான் இன் திஸ் மெத்தட் எ ஃப்ளக்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் added to concentrated ore. ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம கார்பன் மோனாக்சைடு, அலுமினியம் எது வேணாலும் பயன்படுத்தலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டல் ஆக்சைடு. அந்த மிக்சர் இஸ் மெல்டட் பை ஹீட்டிங் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர். மிக அதிக அளவு வெப்பத்தில் இந்த மூணுத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறாங்க ஒரு ஸ்மெல்டிங் ஃபர்னஸில். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அயன் ஓரில் கார்பன் மோனாக்சைடு கேன் பி யூஸ்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அயன் ஆக்சைடில் கார்பன் மோனாக்சைடை நம்ம ஆட் பண்ணுறதுனால கார்பன் மோனாக்சைடு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பிஹேவ் பண்ணி அயன் ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடும். ஸோ தட் கார்பன் மோனாக்சைடு டேர்ன்ஸ் அவுட் டு கார்பன் டை ஆக்சைடு கேஸாக எஸ்கேப் ஆகிடும். அயன் மட்டும் நமக்கு கிடைக்கப்பெறும். அப்போ மெட்டல் ஆக்சைடு அயன் ஆக்சைடை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், எலமெண்டல் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பை யூஸிங் எ ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த அயன் ஆக்சைடில் தேவையில்லாத கேங் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். சிலிக்கா, ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் சிலிக்கா இருக்குது. அந்த சிலிக்காவை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா பை யூஸிங் லைம்ஸ்டோன். அப்போ லைம்ஸ்டோன் இஸ் அ ஃப்ளக்ஸ். அதுக்கு என்ன தன்மை இருக்குது, பேசிக் நேச்சரில் இருக்குது. இந்த பேசிக் நேச்சரில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளக்ஸு ஓர் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சிலிக்கா, இந்த சிலிக்காவுக்கு அசிடிக் தன்மை இருக்கும். அப்போ இந்த அசிடிக் தன்மையோட பேசிக் தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளக்ஸை ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஸ்லாகாக மாற்றப்படும், அழுக்காக வெளியேற்றப்படும். புரியுதா? ஸோ ஓர் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயனில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட்ஸ், the concentrated ore is heated in a reverberatory furnace after mixing with silica and acidic flux. அப்போ சிலிக்காவை கூட நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், இங்கே
ஃப்ளக்ஸாக பயன்படுத்துகிறோம். அதுக்கு என்ன தன்மை இருக்குது? அசிடிக் தன்மை இருக்குது. அப்போ காப்பருடைய சீஃப் ஓர் என்னன்னு பாருங்கள், காப்பர் பைரைட். காப்பர் பைரைட்ன்றது மிக்ஸ்டு சல்ஃபைட் ஓர், CuFeS2. இதுதான் சீஃப் ஓர் ஆஃப் காப்பர். இந்த காப்பரை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறாங்க. ரெவபரேட்டரி ஃபர்னஸில் ஹீட் பண்ணுறாங்க. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, காப்பர் சல்ஃபரோட சேர்ந்து காப்பர் சல்ஃபைடு, அயன் சல்ஃபரோட சேர்ந்து அயன் சல்ஃபைடு, மீதி இருக்கக்கூடிய பார்ட்லி சல்ஃபர் வந்து என்ன ஆகுது, ஆக்சிஜனோட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக வெளியேற்றப்படும். அப்போது ஓர் மெட்டீரியல் எல்லாமே என்னவா மாற்றப்பட்டிருக்கு, அயன் சல்ஃபைட், காப்பர் சல்ஃபைட். இந்த அயன் சல்ஃபைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனோட சேர்ந்து அயன் ஆக்சைடாக மாற்றப்படுது. இந்த அயன் ஆக்சைடுக்கு என்ன தன்மை இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபெரஸ் ஆக்சைடு ஃபார்ம் டியூ டு மெல்டிங் இஸ் என்ன நேச்சர், பேசிக் இன் நேச்சர். அப்போ தேவையில்லாத இந்த அயன் ஆக்சைடு நமக்கு கேங்காக இருக்குது. இதுக்கு பேசிக் நேச்சர் இருக்கிறதுனால ஒரு அசிடிக் ஃப்ளக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். அசிடிக் ஃப்ளக்ஸ் இங்கே எது, சிலிக்கா, SiO2. அப்போ சிலிக்கா ஆட் பண்ணுறதுனால இந்த சிலிக்கா பேசிக் நேச்சரில் இருக்கக்கூடிய அயன் ஆக்சைடோட கம்பைன் ஆகி ஸ்லாகாக வெளியேற்றப்படும். அப்போ ஓர் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அயன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்லாகாக வெளியேற்றுறோம். த ரிமைனிங் மெட்டல் சல்ஃபைட்ஸ், அதாவது காப்பர் சல்ஃபைட், அயன் சல்ஃபைட். அப்போது எல்லா அயனும் வந்து ஸ்லாகாக வெளியேற்றப்படல. அதுங்க கொஞ்சம் பொழுது இன்னும் கொஞ்சம் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் அயன் சல்ஃபைட் இருக்குது. அது அடுத்த ஸ்டெப்பில் த மேட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஸ்லாக் அண்ட் ஃபெட் இன் டு அ கன்வெர்ட்டிங் ஃபர்னஸ். அப்போ அந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபைடு, அயன் சல்ஃபைடு எல்லாத்தையும் எடுத்து, அதுதான் மேட்டுன்னு சொல்கிறோம், அதை வந்து என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட்டிங் ஃபர்னஸ்க்கு கொண்டு போகிறாங்க. டியூரிங் கன்வர்ஷன் அப்போ ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் அயன் சல்ஃபைட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணி அயன் ஆக்சைடாக மாற்றப்படும். ஸோ திஸ் இஸ் ரிமூவ்ட் பை ஸ்லாக். திரும்பியும் நம்ம சிலிக்கா ஆட் பண்ணுறதுனால இந்த அயன் ஆக்சைடை முற்றிலும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், வெளியேற்றிடலாம் ஸ்லாகா. த ரிமைனிங் காப்பர் சல்ஃபைட், அப்போ ரிமைனிங் காப்பர் சல்ஃபைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி என்னவாகுது, காப்பர் ஆக்சைடாக மாறும். அந்த காப்பர் ஆக்சைடு ஃபர்தர் காப்பர் சல்ஃபைடோட ரியாக்ட் பண்ணி மோல்டன் காப்பராக நமக்கு கிடைக்கப்பெறும். இருக்கக்கூடிய சல்ஃபர் எல்லாம் வந்து என்னவா கேஸாக வெளியேற்றப்படுது, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக வெளியேற்றப்படும். இப்படி கிடைக்கப்பட்ட அந்த காப்பர் வந்து என்ன காப்பர்னு சொல்கிறாங்க, பிளிஸ்டர் காப்பர்னு சொல்கிறாங்க. த மெட்டாலிக் காப்பர் இஸ் சாலிடிஃபைட் அண்ட் இட் ஹேஸ் பிளிஸ்டர்ட் அப்பியரன்ஸ். உரிய நிலையில் கிடைத்த காப்பர் நம்ம குளிர்விக்கும் பொழுது அதுக்கு மேலே பிளிஸ்டர் மாதிரி இருக்குது, கொப்பளிச்ச மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வெளியேற்றப்பட்டிருக்கு. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வெளியேறது எப்படின்னா ஒரு பபுள்ஸ் பர்ஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த மெட்டல் காப்பர் மெட்டலோடைய சர்ஃபேஸ் மேலே பிளிஸ்டர் அப்பியரன்ஸ் இருக்கும். அதனால் அந்த காப்பரை பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ரிடக்ஷன் பை கார்பன், கார்பனை பயன்படுத்தி நம்ம மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியுமா, எது மாதிரியான மெட்டல் ஆக்சைட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன் திஸ் மெத்தட் ஆக்சைடு ஓர்ஸ் ஆஃப் மெட்டல் இஸ் மிக்ஸ்ட் வித் கோல் ஆர் கோக் அண்ட் heated strongly in a furnace. என்ன ஃபர்னஸ்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ். மிக அதிக வெப்பநிலையில் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சூடுபடுத்துகிறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சில மெட்டல்ஸ் தான் அப்ளை ஆகும். ஏன்னா கார்பனோட அந்த மெட்டல் சேர்ந்து மெட்டல் கார்பைடாக மாறிடக்கூடாது. அப்போ எந்த மெட்டல் ஆக்சைட்ஸ்லாம் கார்பனோட ரியாக்ட் பண்ணாதோ அது மாதிரியான மெட்டல் ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பனை பயன்படுத்தலாம். அதுதான் சொல்கிறாங்க, திஸ் ப்ராசஸ் கேன் பி அப்ளைட் டு மெட்டல் which do not form carbides with carbon. நமக்கு முக்கியமான நோக்கமே ஆக்சிஜனை எப்படியாவது இதுலேருந்து வெளியேற்றிடணும். அப்போ கார்பனை பயன்படுத்துகிறோம். சமயத்தில் கார்பன் போய் இந்த மெட்டலோட ரியாக்ட் பண்ணிடக்கூடாது, மெட்டல் கார்பைட்ஸ் ஆகிடக்கூடாது. அப்போ எதெல்லாம் மெட்டல் கார்பைட்ஸ் ஃபார்ம் பண்ணாதோ அது மாதிரியான மெட்டல் ஆக்சைட்ஸை நம்ம ரிடக்ஷன் பை கார்பன் மெத்தடில் கொண்டு போகலாம். எக்ஸாம்பிள், ஜிங்க் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்ட் பை யூஸிங் கார்பன். Carbon act as a reducing agent. It takes away the oxygen in zinc oxide to form zinc. Carbon monoxide gas வெளியேறிடும். Reduction by hydrogen. This method can be applied to oxides of metals such as iron, lead, copper. யாரெல்லாம் ஹைட்ரஜனை விட லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் இருக்காங்களோ அது மாதிரியான மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாத்தையும் ஹைட்ரஜன் மூலயமா ரெடியூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், அயன், லெட், காப்பர், சில்வர் எக்ஸெட்ரா. இப்போ சில்வர் ஆக்சைடு போட்டு ஹைட்ரஜன் ஹீட் பண்ணோம்னா ஹைட்ரஜன் டேக்ஸ் அவே த ஆக்சிஜன் டு ஃபார்ம் வாட்டர்.
சரியா, சில்வர் கெட்ஸ் எலமெண்டல் சில்வராக மாற்றப்படும். வாட்டர் கேஸை பயன்படுத்தலாம் ரெடியூசிங் ரியாக்ஷனுக்கு. வாட்டர் கேஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு இஸ் செட் டு பி வாட்டர் கேஸ். அப்போ நிக்கல் ஆக்சைடோட வாட்டர் கேஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு நிக்கல் ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளியேற்றப்படும், நிக்கல் மட்டும் எலமெண்டல் நிக்கலாக மாற்றப்படும். அப்போ கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடாகவும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்து கம்பைன் ஆகி வாட்டர் மாலிகுலாகவும் வெளியேற்றப்படும். அப்போ நிக்கல் ஆக்சைடு has been reduced to nickel by using mixture of hydrogen and carbon monoxide. So hydrogen and carbon monoxide is said to be water gas. Reduction by metal. Metallic oxides such as chromic oxide Cr2O3 can be reduced by aluminothermic process. In the process, metal oxide is mixed with aluminum powder. அப்போ குரோமிக் ஆக்சைடை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா அது கூட அலுமினியம் பவுடரை ஆட் பண்ணுறோம். சரியா, இட் இஸ் டேக்கன் இன் அ ஃபயர் கிளே குரூசிபிள். இப்போ இங்கே கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சின்ன கப்பில் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், குரோமிக் ஆக்சைடு அலுமினியமை எடுத்துக்கிறோம். சரியா, இதுதான் ஃபயர் கிளே குரூசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. டு இனிஷியேட் த ரிடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் இக்னிஷன் மிக்சர் யூஸ்வலி மெக்னீஷியம் அண்ட் பேரியம் பெராக்சைடு யூஸ் யூஸ்ட். அப்போ இந்த மிக்சருக்கு மேலே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அந்த பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, அதில் பேரியம் பெராக்சைடு மெக்னீஷியத்தை ஆட் பண்ணுறோம். மிக்சர் ஆஃப் பேரியம் பெராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் இஸ் பிளேஸ்ட் ஓவர் இட். இந்த பேரியம் பெராக்சைடு மெக்னீஷியம் எளிதில் தீப்பற்றி எரியக்கூடியது. இட் ஈஸிலி கேச்சஸ் ஃபயர் வென் இட் இஸ் இக்னைட்டட். ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் மூலயமா நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணுறோம், கொளுத்துறோம். அப்போ என்ன ஆகுது, மேலே பேரியம் பெராக்சைடு மெக்னீஷியமும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது, எரிய ஆரம்பிக்குது. அப்படி எரிஞ்சதுன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் கிவன் அவுட். ஏறக்குறைய 2400 டிகிரி செல்சியஸ் வெப்ப வெளியேற்றம் நடக்குது. அப்போ அந்த உயர்ந்த வெப்ப நிலையில் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய குரோமிக் ஆக்சைடு அலுமினியம் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுது. ஸோ அலுமினியம் ரெடியூசஸ் குரோமிக் ஆக்சைடு. அப்போ அலுமினியம் என்ன பண்ணுது, குரோமிக் ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அலுமினாவாக மாற்றப்படுது. குரோமியம் லிக்விட் ஸ்டேட்டில் கிடைக்கப்படுது, எலமெண்டல் குரோமியமாக மாற்றப்படுது. ஸோ இதை சுற்றி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சாண்டு கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன் இது மாதிரி இன்னொரு கண்டெய்னரில் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா வெளியில் ஹீட்டு வெளியேறாமல் இருக்கிறதுக்கு இந்த சாண்ட் வந்து என்ன பண்ணோம், ப்ரிவென்ட் பண்ணும். ஆக்டிவ் மெட்டல்ஸ் such as sodium, potassium, calcium can also be used for reducing metal oxide. Auto reduction. A simple roasting of some of the oxide gives crude metal. ஒரு சில மெட்டல்ஸை நம்ம ஜஸ்ட் ஹீட் பண்ணாலே, ரோஸ்ட் பண்ணாலே அது வந்து என்ன ஆகிடுது, ரெடக்ஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க. இன் சச் கேசஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் நாட் நெசசரி. நம்ம எதுவுமே ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ண தேவையில்லை. அந்த ஓர் பார்ட்டிகளை ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணாலே போதும், அது ரெடக்ஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, சின்ன பார் இஸ் அ சீஃப் ஓர் ஆஃப் மெர்க்குரி. அப்போ HGS இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ஹீட் பண்ணாலே போதும், HGSல இருக்கக்கூடிய சல்ஃபர் ஆக்சிஜனோட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறிடும், நமக்கு மெர்க்குரி எலமெண்டல் ஸ்டேட்டில் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம், ஆட்டோ ரிடக்ஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ரிடக்ஷன் பை மெட்டல் அலுமினோதெர்மிக் ப்ராசஸை பற்றி ப்ரீஃபாக பார்த்தோம். ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன், ரிடக்ஷன் பை கார்பன், ஸ்மெல்டிங் ப்ராசஸை பற்றி ப்ரீஃபாக பார்த்தோம்.